சமீபத்தில் ரிசர்வ் வங்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. டிஜிட்டல் மோசடி மூலமாக பணத்தை இழந்தவர்களுக்கு 25,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தி, ஒரு ஆறுதலுக்குரிய செய்தியாக பார்க்க முடியுது. ஆனால் அதே நேரத்தில் இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மோசடியில் அரங்கேற்றுகிற கும்பல்களின் எண்ணிக்கை புற்றீசல் போல பெருகி நாளுக்கு நாள் பொதுமக்களை ஏமாற்றுகிற அந்த ஏமாற்று செயல் என்பது இன்னும் அடங்கின பாடு இல்லை. நாள் ஒன்றுக்கு சுமார் சராசரியா இணையதளத்தை பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கை 86% பேர் இருக்குது. சமீபத்தில் வெளியான சில புள்ளி விவர தகவல்கள் மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற நிலையில் எல்லாமே டிஜிட்டலைஸ் மயம் கொண்டு வரப்பட்டதோட நோக்கம் தொலைநோக்கு பார்வையோடு மக்கள் அங்கே இங்கேயுமா அலைஞ்சி பண பரிவர்த்தனை விஷயங்களில் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடாது, பொருளாதார வளர்ச்சியில் மிக எளிமையான நடைமுறையை கொண்டு வரணுன்ற நோக்கத்தில் தான் அரசாங்கம் இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைமுறையை கொண்டு வந்தது. ஆரம்ப காலத்தில் இது கொண்டு வரும்போது கடுமையான எதிர்ப்புகள் பல்வேறு மாநிலங்களில் இருந்தாலும் இதனுடைய நன்மைகள், இதனுடைய உண்மைத்தன்மைகள் மக்களுக்கு எளிதாக புரிகிற பொழுது மிகப்பெரிய அளவிலான இன்னைக்கு பண பரிமாற்றங்கள் எல்லாம் உட்கார்ந்த இடத்திலே பல்வேறு விதமான நவீன கருவிகள் மூலமாக பண பரிவர்த்தனையை எளிதாக பண்ணிக்கலாம். இந்த வரமே இப்போ சாபமாக மாறுகிற அளவுக்கு பல மோசடி பேர்வழிகள் இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை விவகாரங்களில் பல விஷயங்களை நூதன முறையில் முறைகேடுகளில் ஈடுபடுகிற நவீன கும்பலுடைய தாக்கம் அதிகரித்து, குறிப்பாக வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தான் இதில் பெரிய அளவிலான ஈடுபட்டு தலைநகரம் முழுவதும் முக்கியமான நகரங்களில் அலுவலகங்கள் அமைத்து போலியான வங்கிகளின் பெயரை வைத்து வங்கியில் லோன் வாங்கித்தர பண பரிவர்த்தனை உங்களுக்கு செய்து தரோம் அப்படியான ஆசை விளம்பரங்களை பொய்யாக சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு அதன் மூலமாக மோசடி அரங்கேற்று வருவதோட எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகுது. அதனால் படித்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள், நீண்ட நெறிய அனுபவம் வாய்ந்தவர்கள் எல்லாம் கூட இந்த டிஜிட்டல் மோசடிக்குள்ள சிக்கி தங்கள் பணத்தை இழந்து வெளியவும் அதை சொல்ல முடியாமல் மனக்குமுறலோடு வாழ்க்கையை மாய்த்து போகிற நிலைக்கு வருகிறவருடைய எண்ணிக்கையும் அதனால் ஏற்படுகிற தற்கொலையினுடைய புள்ளி விவரங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து போகுது. கடந்த 2022ஆம் ஆண்டு மட்டும் சைபர் கிரைம் டிஜிட்டல் மோசடியால் 10.29 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற செய்தி மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சி அலையை தந்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டில் மட்டுமே 22.68 லட்சம் இது அதிகரித்திருக்கின்ற செய்தி மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டில் மட்டும் டிஜிட்டல் மோசடியில் அப்பாவி மக்களிடமிருந்து வங்கிகளிலிருந்து திருடப்பட்ட, அதாவது எடுக்கப்பட்ட தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23,000 கோடி ரூபாய் அளவுக்கு பொதுமக்கள் பணத்தை இழந்திருக்கிறாங்கன்ற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை தந்திருக்கிறது. இந்த டிஜிட்டல் மோசடி பண பரிவர்த்தனையில பணத்தை இழந்தவர்கள் புகார் கொடுக்கவும் அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எளிதாக இந்தியா முழுவதும் ஒரு தொலைபேசி எண்ணை கொடுத்திருக்காங்க. 24 மணி நேரமும் இலவசமாக செயல்படுகிற இந்த தொலைபேசி எண் மூலமாக தொடர்பு கொண்டா நம்முடைய புகார்களை அதில் பதிவு செய்து அதிலிருந்து நம்ம மீள்வதற்கும் இனி இது போன்ற விஷயங்களில் ஈடுபட நம்ம தற்காத்துக் கொள்வதற்கும் வழி செய்யும் பல விஷயங்களை வழிகாட்டுறாங்க. அதனுடைய எண்ணு தான் 1930 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்லாமல் இந்த பணத்தை இழந்தவர்களுக்கு தற்காலிகமாக டிஜிட்டல் மோசடியில் பணத்தை இழந்தவர்களுக்கு இழப்பீட்டு தொகையாக 25,000 ரூபாய் வரை வழங்குவதாகவும் ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கிறது. பொதுமக்களும் இந்த விழிப்புணர்வை தெரிந்து கொள்ள வேண்டும்.